அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக்கவில் சில முக்கிய தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். ஏற்கனவே நாம் 30 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் கூறியிருந்தோம். இந்த நிலையில் தற்போது மீண்டும் மேலும் இருக்கக்கூடிய ஒரு 13 தொகுதிக்கான அந்த உத்தேச பட்டியல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அதின்படி பார்த்தீர்கள் என்றால் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சிவன் போட்டியிடுகிறார். அதே போல் மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானை விஜய் அன்பன், அவரும் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவர் போட்டியிடுகிறார். அதே போல் மதுரை தெற்கு தொகுதியில் விவேக் அன்புச்செழியன், அதாவது சினிமா பைனான்சியரான அன்புச்செழியனின் மகன் விவேக் போட்டியிடுகிறார் மதுரை தெற்கு தொகுதியில். மதுரை கிழக்கு தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் கார்த்திகேயன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தார், சமீபத்தில் தாவேகாவில் இணைந்தார். அவர் மதுரை கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். மதுரை மேற்கை பொறுத்தவரை SR தங்கபாண்டியன் என்ற மாவட்ட செயலாளர் போட்டியிடுகிறார். இதற்கான அந்த பணிகள் எல்லாம் முடிவடைந்தது. நேற்று கூட இவர் அந்த அபிடேவிட் வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த பணியிலும் கலந்து கொண்டார். கும்பகோணம் தொகுதியை பொறுத்தவரை வினோத் போட்டியிடுகிறார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் KPR சதீஷ் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே அதிமுகவில் பயணம் செய்து வந்தார், அதில் பணியாற்றி இருந்தார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் KP ராஜுவோடைய மகனான KPR சதீஷும் போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் JKR முருகன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் துணை பொதுச் செயலாளர் சுபத்ராவுடைய கணவராக இருக்கிறார். அவர் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் சிவாவும், விருகம்பாக்கம் தொகுதியில் சபரிநாதன் என்ற மாவட்ட செயலாளரும் போட்டியிடுகிறார். சபரிநாதன் என்பவர் ராஜேந்திரனுடைய மகன். குறிப்பாக பார்த்தீர்கள் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக விஜயோடு பயணம் செய்து வருகிறார். அவருடைய மகன் சபரிநாதன், அவர் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அண்ணா நகர் தொகுதியை பொறுத்தவரை ராம்குமார் என்பவரும், திருமயம் தொகுதியில் சிந்துஜா என்பவரும் போட்டியிடுகிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.